ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு நான் டெய்லி வேர் 9 சவரம் பேங்கிள்ஸ் தாங்க காட்ட போறேன். இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தது, ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுங்க. சூப்பரா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். சரிங்களா? போயிடலாமா நம்ம கோல்டு பேங்கிள்ஸ் பார்க்க டெய்லி வேர்து. ஃபர்ஸ்ட் நான் போட்டு இருக்கிறது நான் காட்டிடுறேங்க. இந்த வளையல் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து நான் ரெகுலராக போடுற வளையல் தாங்க. நல்லா இருக்குல்ல? ஓல்டு தான், ஆனாலும் எனக்கு பிடிக்கும். இது மாதிரி ஓல்டாக போடுறது எனக்கு பிடிக்கும். இல்லை பாருங்க, தெரியுதா? கிளியரா தெரியுதான்னு தெரியல. இதே மாடல், சேம் இதே மாடலில் இன்னொரு பேரும் வாங்கியிருக்கேன். சேம் இதே மாடல். ஏன்னா இந்த கையில் 2 வளையல், அந்த கையில் 2 வளையல் டெய்லி போடணுன்னு ஒரு ஆசை, அதுக்கு தான். ஆனாலும் எங்கள் வேலை இப்போ செய்யும்போது கெட்டியாக தான் இருக்குது, ஆனாலும் வேலை செய்யும்போது இடிக்குதுன்னுட்டு பயமாக இருக்குது. இந்த சிங்கிள் வலையில் இடிக்குது, அப்பப்போ இடிக்கும். ஆனாலும் பெண்டு கிண்டு எதுவும் ஆகலை, கெட்டியாக இருக்குது. இந்த வளையல் செட் சேம் இதே வளையல் பாருங்க, தெரியும். இது ஒரு செட்டு. இன்னொரு செட்டு. இந்த வளையல் பாருங்களேன். இது கேமராவில் கிளியராக இருக்கா இல்லையா தெரியல. தெரியுதுங்களா? இது ஒரு செட்டு வாங்கினேன். இது வந்து நடுவில் போட்டுக்கிறதுக்கு. இப்போ இந்த கையில் 2 வளையல், இந்த கையில் 2 வளையல் போடுறேன் இல்லை, அதுக்கு நடுவில் போட்டிக்கலான்னுக்காக இது 2 வாங்கினேன். இது எப்படி இருக்குது சொல்லுங்களேன். இப்போது நம்மக்கிட்ட 6 வளையல் இருக்குது. இது என்கிட்ட அம்மா கல்யாணத்துக்கு போட்டது, ப்ளஸ் எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தது, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது கூட இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பேங்க்கில் இருக்குது. இப்போ இது எல்லாமே கூட பேங்க்குக்கு போயிடும். ஏன்னா வீட்டில் எந்த இதையும் வச்சுக்க மாட்டேன். எங்காவது போகணும் வரணும் அன்னும்போது தான் நான் பேங்க்கில் இருந்து எடுத்துன்னு வந்து போட்டிக்கிறது. மோஸ்ட்லி எங்கள் ஊருக்கு போகும்போது, கிராமம் தான் ஊர், அங்கே போகும்போது தான் நான் மோஸ்ட்லி போட்டிக்கிறதுக்கு தான். இல்லைன்னா எங்கள் அத்தா கத்துவாங்க, எதுவுமே இல்லாத மாதிரி வருவேன்னுட்டு கத்துவாங்க. அவங்களுக்கு வந்து ஊரில் நகை போட்டால் தான் வேல்யூ, அதனால அவங்க கத்துவாங்க. அதனால தான் போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை தான், இது மாதிரி தங்கத்தில் வளையல் ஃபுல்லாக, கை ஃபுல்லாக 1 டஜன் வளையல் போட்டுக்கணுன்னு ஒரு ஆசை தான். நான் வந்து கண்ணாடி வளையலே எனக்கு பிடிக்கும், கை ஃபுல்லாக போட்டுப்பேன். அது மாதிரி கோல்டில் நம்மளால் போட முடியாது, இருக்கும்போது ஒன்று செட்டாக வாங்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ இந்த 4 வளையல் தான் நான் வாங்கினது. இந்த 4 வளையல் அம்மா வாங்கி கொடுத்தது, இந்த 2 வளையல் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. சரிங்களா? ஃபுல்லாக நான் வாங்கலைங்க, இது அம்மாவுது. இந்த 4 வளையல், இந்த 2 வளையல் என்னோடது, அதுதான் என் ஹஸ்பண்டோடது. இப்போ எல்லாம் சேர்த்து 6 வளையல் எந்து தான். ஹஸ்பண்டுது இருந்தாலும் அம்மா இருந்தாலும் நம்மள தானே. அதனால இப்போ இந்த 6 வளையல் என்னோடது தான்.
இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கையில் இது நடுவில், இது எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு மாதிரி போட்டிக்கணும்னு ஆசை தான். ஆனாலும் இது டெய்லி போட முடியாது இல்லை நம்மளால். போட்டிக்கலாம், ஆனாலும் என்னவோ ஹெவியாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ அதனால் நான் போட மாட்டேன். அதாவது ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்படி போகும்போது போட்டிக்கலாம், எதுக்கு டெய்லி. ஆனால் ஆசையாக தான் இருக்குது போட்டிக்கணும்ன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இது மாதிரி போட்டிக்கணும்ன்ட்டு. இல்லைன்னா நம்ம இப்படி கூட போட்டிக்கலாம் பாருங்க. இந்த வளையல் எல்லாமே உள்ள 4 வளையல் உள்ளே போட்டுட்டு இது ரொம்ப எதிர்பார்த்து வாங்கின பேங்கிள்ஸ் தாங்க. ரொம்ப இது ஆயிடுச்சு எனக்கு வாங்கிறதுக்கு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லணுன்னா. அந்த இது மாதிரி 4 வளையல் நடுவில் போட்டுட்டு கூட நம்ம இந்த சைடு அந்த சைடு அந்த சிங்கிள் வளையல் இது மாதிரி போட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஒரே கையில் போட்டுட்டு இந்த லெஃப்ட் கையில் வாட்ச் கட்டலாம். எனக்கு மோஸ்ட்லி நான் வாட்ச் எல்லாம் கட்ட மாட்டேன். எனக்கு பேங்கிள்ஸ் போடுறது தான் பிடிக்கும். அது கண்ணாடி வளையலாக இருந்தாலும் கோல்டு வளையலாக இருந்தாலும் எது இருந்தாலும் பேங்கிள்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் போடுறதுக்கு. இது மாதிரி போட்டிக்கலாம் 6 வளையல் ஒன்று. இல்லைன்னா இப்படி கூட பேரப் பண்ணி போட்டிக்கலாம் பாருங்கள். இப்படி நல்லா இருந்துச்சு, இப்படி போட்டிக்கலாம். இல்லை இப்படி போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் இப்படி போட்டிக்கலாம் தான் வாங்கியிருக்கேன். இது மாதிரி நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. மாடல் எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. கெட்டியாக இருக்குங்க, சாலிடாக இருக்குது. நிறைய பேருக்கு கோல்டு பேங்கிள்ஸ்ன்னா பிடிக்கும், எனக்கு தெரியும். நார்மலாகவே லேடிஸ்க்கு கண்ணாடி வளையல் கை ஃபுல்லாக போட்டிக்கணும்னா பிடிக்கும் தான். கோல்டுன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அக்கா இது நார்மல் பேங்கிள்ஸ் தானே, இதில் என்ன இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு பிடிக்கும் இது மாதிரி வாங்கணும்னுட்டு. ஸோ அதனால நான் வாங்கியிருக்கேன். இதுதாங்க என்னோட 3 செட்டு வளையலுங்க. இது ஒரு செட்டு வந்து 24 கிராம்ஸ், ஒரு 500 மில்லிகிராம்ஸ் என்னவோ ஆகும். அப்படின்னா 3 பவுன் கிட்ட ஒரு செட்டு வருது. அப்படி 3 செட்டுங்க. அந்த 3 செட்டு வந்து 9 சவரம் வருது. அதான் கொஞ்சம் மேலே ஒரு 300 மில்லிகிராம்ஸ் ஏறி இருக்கு, இறங்கிருக்கு, அது மாதிரி இருக்கு. எல்லாமே 3 பவுன் தான் வருங்க. 2 பேங்கிள்ஸ் சேர்த்து 3 பவுனு. அது மாதிரி 3 செட்டுமே 3 பவுன் தாங்க. இதுதான் என்னோட 9 சவரம் டெய்லி வேர் பேங்கிள்ஸ். நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுட்டு வாங்கிக்கோங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையா என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன பேசுறேன்னுட்டு உங்களுக்கு புரியும். சரிங்களா? பை, டேக் கேர்.